ரொம்ப கைவிட்டு எண்ணிடலாம். முஸ்லீம்ஸ் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த பிசினஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள நம்ம அதுக்குள்ளதான் பிசினஸ்ல இன்வால்வ் ஆகி நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி வேணும். நமக்குள்ள ஒரு 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 ஃபோரமோ நம்ம ஒரு கனெக்டா இருந்தோம்னா மட்டும்தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம நகர முடியும். இன்னைக்கு வந்து இ காமர்ஸ் அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா? இ காமர்ஸ் எப்படி ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு, அது ரொம்ப முக்கியம் நீங்க பிசினஸுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சி காமர்ஸும் ரொம்ப முக்கியம், கம்யூனிட்டி காமர்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம கம்யூனிட்டிக்குள்ள ஒரு ஒரு கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணி நம்ம ஒரு ஒற்றுமையோடு இருந்து நம்ம சமுதாய மக்களை வியாபார ரீதியாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த பிசினஸுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. அதன் அடிப்படையில் தான் எல்லா ஊர்களையும் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி செயல்பட்டு வராங்க. மதுரை எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பண்றாங்க. கிட்டத்தட்ட இங்க திண்டுக்கல்ல இப்போ மதுரை மாதிரி தான் நம்ம பண்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நாங்களுமே இப்போ ஈரோடுமே வந்து மதுரையோட சேர்த்து நாங்க முன்னாடி பண்ணிட்டு இருந்த கான்செப்ட், அந்த கான்செப்டையும் சேர்த்து நாங்க பண்றோம். அந்த மாதிரி பண்ணலாம், நெட்வொர்க்கிங் பிளஸ் ட்ரைனிங்கோட சேர்த்து பண்ணலாம்னு பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நாலேஜ் வந்து நமக்கு அதிகமாகணும் ஒன்று. ரெண்டாவது, பிசினஸ்ல எப்பெல்லாம் நம்ம தொய்வடையணுமோ அப்போ நமக்கு வந்து பூஸ்டப் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு எனர்ஜி வரும். பொதுவாகவே இந்த மாதிரி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணோம்னா உடனே ப்ரோக்ராம் முடியும் பொழுது எல்லாத்துக்கும் இன்னைக்கு இதை கேட்டுட்டேன், இது இமீடியட்டா போறேன், இம்ப்ளிமெண்ட் பண்றோம், பிசினஸ் டெவலப் ஆகணும்னு வெளியே போவோம். போற வழியில 4 பேர்த்த பார்த்தோம்னா அப்படியே பேசுறோம், இல்ல போறதுல பிரியாணி சாப்பிட்டோம்னா என்ன நமக்கு அப்படியே ஆஃப் ஆகி வந்தது இருக்குங்களா இல்லை இன்னைக்கு? அப்ப இன்னைக்கு இது டெய்லியுமே வந்து நமக்கு இந்த மோட்டிவேஷன், இந்த எனர்ஜி வந்து நமக்கு அதிகமாயிட்டே இருந்தாலும் நம்மளால பிசினஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம அடிக்கடி இந்த மாதிரி மாசத்துல ஒரு தடவை, வாரத்துல ஒரு தடவை இந்த மாதிரி மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம்னா தான் அது மூலமா வந்து நமக்கு அதுதான் இன்னைக்கு பிஎன்ஐ பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் இன்னைக்கு ஜேகாம் பண்ணிட்டு இருக்காங்க, சிஎன்ஐ பண்றது எல்லாமே அதான் பண்றாங்க. வீக்லி மீட்டிங், மந்த்லி மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இங்க வந்து எக்கனாமிக் சேம்பர் மூலமாகவும் பண்ணணும் முன்னாடி இருக்காங்க. மாஷால்லா கேள்விப்பட்டேன் இங்க நிறைய பேர் பிஎன்ஐ சிஎன்ஐ இருக்கவங்கலாம் இருக்கிறீங்க மெம்பர்ஸ்ன்ட்டு, ஸ்வேல் இருக்கிறாங்க பிஎன்ஐ இருந்து. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். நீங்க பிஎன்ஐ இருக்கிறதுனால உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அது மூலமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு தெரியும். நீங்க பிஎன்ஐ பத்தியே தெரியாத மக்கள் நம்ம சமுதாய மக்கள் நீங்க இருக்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் நம்ம ஆட்கள் இருக்காங்க? 57 பேர்த்துல ஒரே ஒரு ஆள் தான் நம்ம மக்கள் நம்ம ஆள் இருக்கிறாரு ஆக்சுவலா. ஏன்னா அவங்களுக்கு இது பத்தி தெரியல. தெரிஞ்சாலும் என்ன யோசிக்கிறாங்க, அதுக்கு போனா செலவாகும், அவ்வளவு செலவு நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது செலவு இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்னு புரிய மாட்டேங்கிறாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதுக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதுதான் வந்து பிஎன்ஐயோட கான்செப்ட் வந்து புரிய மாட்டேங்குது. வாட்ஸ்அப் குரூப் அப்படிதான் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்ல இன்வெஸ்ட்மெண்ட் அந்த குரூப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்க மாட்டாங்க. அதான் அப்ப அந்த விஷயமே தெரியாம இருக்கு. அப்ப பிஎன்ஐ இருக்கிறவங்க நீங்க அந்த விஷயத்தை நீங்க எல்லாம் அதை இனிஷியேட் எடுத்து இதை பண்ணீங்கன்னாதான் இது மக்களுக்கு போய் ரீச் ஆகும். உங்களோட பெனிஃபிட்ஸ் நீங்க அங்க என்ன கிடைச்சது, அதை நாங்க இங்க செய்யறோம் நாங்களும் சேர்ந்து அப்படிங்கும் பொழுது இது ரீச் ஆகும். இது அடுத்த கட்டத்துக்கு இன்ஷால்லா கொண்டு போக முடியும். அதனால வந்து எல்லாரும் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த பிசினஸ் போறவங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். எங்களுடைய நியத்தை